அன்பின் வடிவங்களே, சுவாசித்தல் மனிதகுலத்திற்கு ஒரு நற்செய்தியை வழங்குகிறது. சுவாசிக்கும் போது நாம் உண்மையாகவே சோ ஹம் என்று உச்சரிக்கிறோம். சோ என்றால் அது, ஆம் அந்த இறைவன். ஹம் என்றால் நான். மூச்சை உள் இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் சோஹம் சோஹம் என்னும் ஹம்ச காயத்ரி மந்திரத்தை தான் நாம் உச்சரிக்கிறோம். எனவே இந்த ஹம்ச காயத்ரியை உச்சரிக்கும் மூக்கு பொடியை உள் இழுக்கக்கூடாது. அவ்வாறு செய்வது சுவாச கோளாறைத்தான் விளைவிக்கும். நீங்கள் அனுபவிக்கும் நோய்கள் உங்கள் இந்திரியத்தை தவறாக பயன்படுத்தியதற்கான தண்டனையே. கவி ஜெயதேவர் நாவை பற்றி இவ்வாறு பாடியுள்ளார். ஓ புனித நாவே, நல்ல பழக்கங்களையும் மரியாதையையும் கவனத்துடன் கடைபிடிக்கிறாய். பணிவையும் அடக்கத்தையும் பின்பற்றுகிறாய். சத்தியத்தையும் இனிய நாமத்தையும் பாடுகிறாய் என்று புகழ்கிறார். அப்படி ஜெயதேவரால் புகழப்பட்ட நாக்கை மாமிசத்தை உண்பதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தக்கூடாது. குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல், அசைவ உணவு உண்ணுதல் ஆகியவை உடலுக்கு நோயை வருவிக்கும். அதிலிருந்து ஒதுங்கியே இருக்க வேண்டும். எத்தகைய நன்மைக்காக கடவுள் மனிதகுலத்திற்கு நாக்கை வழங்கியுள்ளாரோ அதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். காதுகள் கடவுளை பற்றிய புனித இனிமையான கதைகளை கேட்பதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். ஞானி சூரதாசர் இப்படி பாடியுள்ளார். காதுகள் இறைவனால் வழங்கப்பட்டிருந்தும் இறைவனின் புகழை கேட்க மறுக்கும் மனிதர்கள் முற்றிலும் செவிடர்களே. கண்கள் வழங்கப்பட்டிருந்தும் இறைவனின் திருவுருவத்தை காண மறுப்பவர்கள் முழு குருடர்களே என்று கடிந்து பேசுகிறார். கடவுள் ஏன் மனிதனுக்கு கண்களை வழங்கியுள்ளார்? கண்டதை பார்ப்பதற்காகவா? சுவாமி புரந்தரதாசர் இப்படி கூறுகிறார். ராமனின் மங்களகரமான திருவுருவத்தை காண ஏங்காத கண்களால் ஏது பயன் என்கிறார். கடவுள் கண்களை சினிமா சுவரொட்டியை பார்ப்பதற்கும் சுற்றியிருக்கும் மனிதர்களை பார்ப்பதற்கும் கொடுக்கவில்லை. அப்படி சுவரொட்டிகளை பார்த்து கொண்டு ரோட்டில் செல்வது சாலை விபத்துகளைத்தான் ஏற்படுத்துகிறது.